அனைவருக்கும் விஜயின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைய மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறது. நிறைய சந்தர்ப்பங்களில் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம குழந்தைய நம்ம இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணி பேசுவோம். என்ன சொல்லுவோன்னா, என் பையன் அவன் மாதிரி மார்க் வாங்க மாட்டேங்குது, என் பொண்ணு மேக்ஸில் அந்த பொண்ணெல்லாம் சென்டம் வாங்குது, ஆனால் என் பொண்ணு நான் டியூஷன் அனுப்புகிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனாலும் என் பொண்ணு மேக்ஸில் சென்டம் வாங்க மாட்டேங்குது. அவனை பார்த்தியா ஸ்போர்ட்ஸில் மெடல் வாங்கியிருக்கான், அவங்க ஃபேமிலியே அதனால் பெருமைப்படுறாங்க, ஆனால் நீ இருக்கியே எதுலேயுமே அச்சீவ் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு நிறைய நேரங்களில் நாம் குழந்தைங்கள இந்த மாதிரி தான் பேசுவோம். நீ ஏன் அவனை மாதிரி இல்லை? இந்த வார்த்தைகள் ஒரு குழந்தையோட மனசை, அவங்களோட ஆளுமை திறனை சுத்தமாக அழிச்சு போட்டுறக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஒரு குழந்தை என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நாம் கொடுக்கும் பொழுது, நான் சரியில்லையா, எனக்கு லக்கு இல்லையா, என்னை நானாக பாருங்க, ஏன் வேற ஒருத்தர் மாதிரி என்னை மாற சொல்கிறீங்க, என்னை ஏன் என்னையவாவே ஏற்றுக்க முடியல, நான் ஏன் இன்னொருத்தர் மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் வரும்போது, அவங்க ஸ்லோலி என்ன ஆகுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவங்கள அறியாமலே பயங்கரமான கோவப்படக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. நிறைய பதட்டமான சூழ்நிலையை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபைனலாக அது என்ன ஆகுதுன்னா, அவங்க பெரியவங்களாகும் போது வரைக்கும் நாம் சின்ன வயசில் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சேர்த்து அவங்க ஆளுமை திறனையே குறைச்சி அவங்களுக்கு அவங்களையே பிடிக்காமல் பண்ணிடுது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யூனிக்கான புக்கு மாதிரி தான். ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், மேக்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், கம்யூனிகேஷனில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்து என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட ஸ்கில்ஸை நாம் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்க போகிறோன்றது தான் பெற்றோராகிய நமது வேலையாக இருக்கும். முடிவாக கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குழந்தையோட முதல் ஆசிரியரே நீங்கள் தான். அவங்கள சந்தோஷமாக தட்டி கொடுத்து கூப்பிட்டுவாங்க, கட்டாயம் வருவாங்க, கட்டாயம் ஜெயிப்பாங்க. நன்றி.